அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 17th ஜனவரி. ஸோ ரெகுலராக நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுறோம், கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஸோ தேங்க்ஸ். அட் த சேம் டைம் வி நீட் யுவர் சப்போர்ட் ஃபார் மோர் இன் டீட்டெயில். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எங்களுக்கும் அது வந்து தெரிய வரும். அட் சேம் டைம் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் வைஸாக நம்ம ட்ரேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் அந்த கான்செப்டில் தான் எல்லாருமே ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் வைஸாக ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்றது யாருக்கும் தெரியாத விஷயம். ஸோ தெரியாத விஷயம்னா மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. அப்போது கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த கான்டெக்ஸ்ட் வைஸாக ட்ரேடை பண்ணணுன்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்களுக்கு புரியும். அப்போ இதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் இது பர்ஃபெக்டாக அவங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அதே மாதிரி பெனிஃபிட்டு அவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரிவர்ஸ், ஐ மீன் ஸ்டாப் ஆக்ஷன். ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் மைண்டில் வச்சுக்கணும். டைரக்ஷன், ஸ்டாப் ஆக்ஷன். ஸ்டாப் ஆக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் டெவலப் ஆகுது. 2 நாள் டெவலப் ஆகிடும். டெவலப் ஆனப்போ எந்த பக்கம் மார்க்கெட் டிசைட் ஆகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு அபவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ ஓப்பன் ஆனது எங்கங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு அபவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு தென் கோன் ஃபார்வர்ட். ஆனால் என்ன பண்ணல, இந்த ப்ரீவியஸாக இருக்க ப்ரொஃபைலை அவங்க ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபைலோடைய இது ஸோ நம்மள பிறகு கான்டெக்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுதுங்களா, அவ்வளோதான். அப்போ மார்னிங்கே நமக்கு ட்ரேட் பிளான் என்னன்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. மார்க்கெட் என்ன பண்ணல, என்ன பண்ணோன்னு ஒரு கிளாரிட்டி. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் செட்டப்பை பார்த்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணோம். சரிங்களா? இதில் வந்து நான் ஸ்கேல்பிங்காக இதுதான் இன்ட்ராடேவே. ஆக்சுவலாக இந்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணோம் பண்ணாதுன்னு பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இன்ட்ராடேவே. ஸோ நீங்கள் அந்த ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிலாக பார்த்து பார்க்கக்கூடிய என்ட்ரி வந்து ஸ்கேல்பிங். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியோடைய லெவல்ஸில் சேம் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. 2 நாள் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு அப்சைடில் உங்களுக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் இன்னும் இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே என்ன பண்ணல, மார்க்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இந்த ப்ரொஃபைலுக்கு அபவில் இந்த ப்ரொஃபைல் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஐ நீட் ஒன் மோர் கன்ஃபர்மேஷன். நாளைக்கு வந்து ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கணுன்ற ஒரு கிளாரிட்டிங்க கிடைக்குது. ஸோ கான்டெக்ஸ்ட் வைஸாக இருக்குங்களா? ஓகே. இப்போ டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட் வரணுன்றதுக்காக இதை பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த டிமாண்டை நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அந்த டிமாண்டுக்கு பிலோவில் மார்க்கெட் என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ரிவர்ஸ் ஆன பேர் திரும்ப அந்த டிமாண்ட் லெவலுக்கே வந்துட்டாங்க. இப்போது இங்கேருந்து இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்தவங்க திரும்ப அதே லெவலுக்கு வந்திருக்காங்க. திரும்ப இனிஷியேட்டிவ் செல்லிங்கை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை உங்களுக்கு அபோவில் ரிவர்ஸ் ஆவாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த 50,000 மார்க்கெட்டு பதில் சொல்லணும். கரெக்டுங்களா? சேம் இந்த டிமாண்டுக்கு பிலோவில் மார்க்கெட்டு போகலை, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருந்திருக்கு, டேர்ன் ஆகுது. இப்போ அகெயின் மார்க்கெட் வந்து இந்த 24,000 லெவலுக்கு போகுமா அப்படின்றத யார் இங்கே நிஃப்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ மார்க்கெட் வந்து வித் ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்ச் இதுதான், அதில் ஷார்ட் டைம் ட்ரேடராக இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்போ என்ன பண்ணுது, ஒரு பீரியடாக உங்களுக்கு ஷார்ட் டைம் ட்ரேடிங்காக இருக்குது. அது நேற்றோட வீடியோலையும் டே பிஃபோர் டேயோட வீடியோலையும் நம்ம டீட்டெயில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி ஷார்ட் ட்ரேடராக மார்க்கெட் இருக்குன்றது. ஓகே. நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல். ஸோ வீக்லி ப்ரொஃபைலை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி போன வாரத்துக்கு இந்த வாரம் இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்தது என்ன ஆச்சு, உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் பையிங்காக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ரெஸ்பான்சிவ் பையிங்கோட ஆக்ஷனை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்க பண்ணிகிட்டே வராங்க. தெரியுதுங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணிட்டே வராங்க. இப்போ நியரஸ்ட்டு நெக்ஸ்ட் எங்கே வரும், 49,800, 50,000. இதுக்கு அபோவில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த டோட்டல் ப்ரொஃபைலே என்ன பண்ணுவாங்க இவங்க, இதை தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தடில் நம்ம பார்ப்போம். அப்போ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்போது
ப்ளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எதுவுமே வந்து மார்க்கெட் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வந்து மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இங்கே மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆன பிறகு ஒரு புல் பேக்கும் எடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு அபோல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும்னா டெஃபினட்டாக அவங்க ரேலி ஆவாங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் என்ன, எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றது டெய்லி ஃபாலோ அப்பில் தான் நமக்கு தெரியும். ஸோ டெய்லி ஆக்ஷன் ப்ராசஸில் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி மார்க்கெட் மேலேருந்து கீழே போகும், கீழேருந்து மேலே வரும்ன்றது நம்ம அழகாக எழுத முடியும். ஓகேவா? ஓகே. அந்த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். இதுதான் இங்கே வந்து கிளாரிட்டியாக ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டியோட வீக்லி. ஸோ நிஃப்டியோட வீக்லி பிகினிங்கில் இனிஷியேட்டிவ் செல்லிங்காகவே அவங்க எடுத்தாங்க. இனிஷியேட்டிவ் செல்லிங்காக தான் மார்க்கெட் வந்து வீக்லியில் இனிஷியேட்டிவ் செல்லிங்காக தான் இருந்தது. ஆனால் அது கண்டினியூ ஆகலை. தென் சேம் லெவலுக்கு தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே இனிஷியேட்டிவ் செல்லிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெஸ்பான்சிவ் பையிங் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்போ எது வரைக்கும் இந்த ரெஸ்பான்சிவ் பையிங் இருக்குன்றதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். பேங்க் நிஃப்டி இது லெவல். ஆனால் இங்கே இனிஷியேட்டிவ் செல்லிங் வந்திருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் செல்லிங் வந்திருக்கு. அப்போ இந்த இனிஷியேட்டிவ் செல்லிங் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனால் ரெஸ்பான்சிவ் பையிங்கா இது உள்ள போயிடுச்சா, இல்லை இந்த இடத்துல இருந்து இனிஷியேட்டிவ் பையிங்கா இந்த ப்ரொஃபைலுக்கு இங்கே கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் ஸ்டில் வந்து ஓப்பன் இருக்கு. அப்போ மார்க்கெட் கரண்ட்லி ப்ரீவியஸ் வீக் ப்ரொஃபைலுக்கு பிலோல ரேஞ்சில் இருக்கு. இங்க ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஓகே ஃபைன். ஓகே, இங்க வந்து நம்ம டிபிஓ சார்ட்டா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பேசிக் வீடியோஸ் இருக்கும், கான்டெக்ஸ்டோட டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும், எப்படி ட்ரேட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற அந்த ட்ரைனிங் பேக்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, பெல்கோ. ஸோ பெல்கோ வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? பெல்கோ டெவலப் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகணும் இன்னும், ஸோ ஸ்டில் வந்து மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் பெல்கோ சொல்லுது. அப்போது நம்ம இந்த இடத்துல அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் அகைன் ரேஞ்ச் பவுண்டாக இந்த இடத்துல டெவலப் பண்ணணும், ப்ரொஃபைலை டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே 27 டிபிஓ. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. அடுத்த ஸ்டேஜுக்கு போனோன்னு மார்க்கெட் ஏதாவது டைரக்ஷன் எடுக்கணும். இப்போ டைரக்ஷன் எடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கேருந்து அவங்க என்னவா மாறணும், இனிஷியேட்டிவ் பையிங்கா மாறணும். அப்போ இனிஷியேட்டிவ் பையிங்கா அவங்க மாற முடியலன்னா அப்போ இதென்ன கவுண்டர் ட்ரேடாக மாறிட்டு மார்க்கெட் என்ன அவங்களுக்கு பிலோவில் கன்ஃபார்ம் ஆனால் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 20 ஜனவரி அந்த ட்ரம்ப்போடைய அந்த இது அந்த டீட்டெயில்ஸ் வச்சு பாருங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு அன்கிளாரிட்டி இல்லாமல் அவங்க லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இனிஷியேட்டிவ் பையிங்க கொடுக்கவே மாட்டுறாங்க. இனிஷியேட்டிவ் பையிங்க கொடுக்காம மெயின்டைன் பண்ணுறாங்க ரேஞ்சில் வரேன். ஸோ ஏதாவது சான்ஸ் கிடைச்சா கீழே கீழே இறக்கிடலாம், அதாவது ரீசன் கிடைச்சா கீழே இறக்கிடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு இங்கே டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். நம்ம இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நேற்றே நம்ம இது டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டியாக நீங்கள் இதை நோட் பண்ணினாலும் உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட் நான் வந்து நெகட்டிவாக போய் பார்க்க வேணாம். நமக்கு இந்த லோவே இப்போதைக்கு இருக்கிறதுனால இந்த லோ மட்டும் இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நம்ம முதல்ல யோசிக்கிறதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இங்கேருந்து டைரக்ஷனாக அந்த ப்ரொஃபைல் இங்கே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ இன்னியோட கான்டெக்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னியோட கான்டெக்ட்ல நமக்கு என்ன நடந்திருக்கு. இந்த கான்டெக்ட்டை புரிஞ்சு எப்போ இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றதாங்க நீங்க இன்ட்ராடேல பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கா பண்ணி நம்ம போகும்போது எப்போ இன்ட்ராடேல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஒரு ட்ரேட் செட்டப் மாதிரிலாம் நீங்க பார்க்க முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் எப்போ உங்களுக்கு மார்க்கெட் இன்ட்ராடே கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சில இன்ட்ராடே எப்படின்னு கேட்டீங்க பாருங்க. இப்போ நேத்தோட கான்டெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நேத்தோட கான்டெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ட்ரேட் பிளான் அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த 2 நாளுமே பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா இருக்கு அப்படின்னு அந்த கிளாரிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்க டெஸ்ட் எடுத்துட்டு இங்க வருதுன்னா இவ்வளவுதாங்க இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இதான் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுக்கிறீங்க.
அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு எங்க போயிருக்குங்களா? இல்ல. அரைச்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏபி, புவர் ஹை, புவர் லோன்னு ஒரு வீடியோ இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் டர்ன் ஆகும்ன்றத அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ, அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆர்எஸ்ஐ வச்சு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துலயும் உங்களுக்கு அங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ இங்க மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க இன்ட்ராடேல நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ மெயின் மெயின் சோர்ஸ் என்னது? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் மெயின் சோர்ஸ். அதிலிருந்து நமக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஆனா நம்ம சிஸ்டம் மெயின் சோர்ஸா நீங்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்து அங்க ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. இங்க ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அங்க லேகிங்கா இன்ஃபர்மேஷன் வரும். புரியுதுங்களா? ஸோ, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும்போது, அங்க உங்களோட சிஸ்டம்ல லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட் லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த ஆங்கிள்ல நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பையிங் டெயில் ஏற்கனவே நமக்கு ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நேத்தே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் நமக்கு கிளியர் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ, அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஓப்பன், டெஸ்ட் டிரைவ் இன்னைக்கு அகைன் ஒரு பையிங் டெய்லா நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? இங்க ஒரு பையிங் டெயில், இங்க ஒரு பையிங் டெயில். அப்போ இந்த பையிங் டெயில் நாளைக்கு ஆக்டிவா இருக்கான்னு பார்த்தா, இப்ப எப்படி இந்த பையிங் டெயில் இப்போதைக்கு நமக்கு டிமாண்டா வந்துருச்சோ, அதே மாதிரி இந்த பையிங் டெயில் நமக்கு டிமாண்டா நாளைக்கு வருமா? இல்ல வராதா? அப்படின்றத நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணும். இதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி நமக்கு. சரிங்களா? ஓகே. அபவ்ல அபவ்ல இந்த ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல மார்க்கெட்டிங் போல இந்த இடம் என்ன இடம் உங்களுக்கு செல்லிங் டெய்ல் இருக்கு. அப்போ இந்த செல்லிங் டெய்லோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல இருக்கு. இந்த செல்லிங் டெய்லை நீங்க என்ன பண்ணீங்க நோட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல நமக்கு ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் வேணும். அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர் ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸை நம்ம நோட் பண்ணணும். ஓகே ஃபைன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல பிபிஓசி ப்ரொஃபைல் கிடைச்சு. அப்போ பிபிஓசியோடைய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபைன். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்களா? நாளைக்கு மார்க்கெட் அப்போ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் என்ன? நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்? ஓப்பன் ஆகி எந்த இடத்துல உங்களுக்கு டேர்ன் ஆகும்? ஓப்பன் ஆகி எப்படி மார்க்கெட் நாளைக்கு ரியாக்ட் ஆகும்? அப்போ நாளைக்கு ஓப்பன் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டுமாரோ எங்க மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இந்த பேலன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ஸ்டேட்டஸ் ஆனால் மார்க்கெட் எங்கே ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து கரெக்டாக ரியாக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆச்சு. சஸ்டெயின் ஆகிறப்ப கீழே வர விடல. அகைன் பையிங் டெய்ல் இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு பேங்க் நிஃப்டியில். இங்கே பாருங்க இங்கே இந்த பையிங் டெய்ல் இங்கே ஸ்டாப் பண்ணி ஸோ ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வரணும்னா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ இது ஓப்பன் ஸ்டேட்டஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகேவா? சரி மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எல்லாரும் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு, நிறைய கான்செப்ட் அப்படிலாம் சொல்லலாம். சி போகாத ஊருக்கு வழி கேட்டால் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பல வருஷமா ஐ மீன் ஆல்மோஸ்ட் மோர் தென் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணதால இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் எதை லேர்ன் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் எதை லேர்ன் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் எப்படி லேர்ன் பண்ணணும், அப்போ பேசிக்கை நீங்கள் எப்படி முடிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அட்வான்ஸாக மார்க்கெட்டை அடுத்த 3 ஸ்டெப்பில் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எப்படி நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே ஒரு ப்ராசஸாக இங்கே கிரியேட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுனால உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இதை கடந்து வந்துட முடியும். ஸோ இது வந்து ஒரு எசென்சியல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இது வந்து எசென்சியல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இது கட்டாயம் நம்ம ட்ரேடரா நம்ம என்ன ஆகணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ். உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட்ல என்ன இருக்கு, ஒரு எட்ஜா இருக்கும். அப்படின்னும் போது இது நமக்கு தேவையானதை படிக்க வேண்டியது ஒரு ட்ரேடருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ இங்க நம்ம செகண்ட் தாட்டுக்கு போகக்கூடாது. இது நிறைய கான்செப்ட் இருக்கா, இது முடியுமா, இது கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். எப்போ படிச்சாகணும்? ட்ரேடிங் கரியர்ல நீங்க பர்ஃபெக்டா இது முடிச்சுதான் ஆகணும். அப்போ ஒருத்தர் 3 மந்த்ஸ்லயே முடிச்சுடுவாங்க, ஒருத்தர் 6 மந்த்ஸ்ல முடிப்பாங்க, ஒருத்தர் 1 இயர் கூட முடிப்பாங்க. ஆயிட்டு போகுது. அதனால என்ன? அப்போ நீங்க இந்த இயர்ல இல்ல அடுத்த இயர்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக வேணாமா? அதான் உங்க கொஸ்டின் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே விஷயத்த போன வருஷம் பண்ணியிருந்தா இந்த வருஷம் அவங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆயிடுவாங்க இல்ல?
அவங்க இதை எடுத்து இந்த கான்செப்டை எடுத்து படிச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கான டவுட் கிளியரன்ஸ்லாம் அட்டன் பண்ணி அப்புறம் ரெகுலர் ஸ்டடீஸ் பண்ணி அவங்க மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிளியர் பண்ணி அவங்க அந்த ஸ்டேஜுக்கு அது வரைக்கும் அவங்க ட்ரேடிங் பண்ணாம இருப்பாங்களா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் மெத்தட் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. கரெக்டா இதை கம்ப்ளீட் ஆகும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்களால ஈஸியா எடுக்க முடியுது. ஒரு கைடன்ஸோட அவங்க போகும்போது பர்ஃபெக்ட்டா முடிக்க முடியுது. இதுதான் இதோட பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அதனால இது வந்து இம்பாசிபிளா, பாசிபிள் அந்த மாதிரி திங்க் இது உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, இத கரெக்ட்டா லேர்ன் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு கன்டினியூஸா இதுல வரக்கூடிய டவுட்ஸ் டே டு டே நீங்க இந்த கான்டெக்ஸ்ட்டே பார்த்தா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாரி மார்க்கெட்டோட கான்டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? நம்ப வந்து ஒரு 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 சிஸ்டம ஃபாலோ பண்ணி அத பிலீவ் பண்ணி அப்படியே இருக்கோம். ஏன் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்குது? ஏன் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? இது எப்படி புரிஞ்சுக்கன்னு தெரியாம இருக்கிறோம் அப்படின்னும்போது, இது ஒரு எசென்ஷியல் சப்ஜெக்ட் இருக்கும்போது, இது யார் சொல்லிக் குடுக்குறாங்களோ அவங்க கிட்ட படிக்கிறது ஒரு ரெக்வயர்ட் திங். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ இது வந்து இது வந்து என்கிட்ட தான் நீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க புக்ஸ படிச்சு கத்துக்கலாம். மைண்ட் ஓவர் மார்க்கெட் அப்படின்னு புக் இருக்கு. மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல்னு புக் இருக்கு. யூடியூப்ல ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரெய்னர்ஸ்லாம் கூட ஐ மீன் சோ கால் பெரிய ட்ரெய்னர் சொல்றவங்கலாம் கூட அவங்க என்ன பண்றாங்க? கிளாஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே இருக்கு. எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா இத தமிழ்ல இன் டீட்டெயில்டா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்டா நாங்க இருக்கிறோம்னு நாங்க சொல்றோம். அவ்வளோதான். மத்தவங்க இருக்கிறாங்களான்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வெரி சிம்பிள். இப்படி மாரி நீங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிட்யூடா பாருங்க. ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவாவே நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது டெஃபினட்டா நமக்கு அங்க சேலஞ்ச் இருக்கும். ஓகேவா? இதுல உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் கன்டினியூஸா நான் கான்டெக்ஸ்ட் வைஸா எப்படி ட்ரேடிங்க நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ ஸோ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நாளையோட இந்த பிபிஓசி கான்செப்டை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணி அங்கேருந்து ஆக்ஷன் எப்படி ரியாக்ட் ஆகுது. ஏன் ஒரு பிபிஓசின்னும் போது அது என்னது ஒரு பேலன்ஸ் ஜோன். அப்போ இந்த பேலன்ஸ் ஜோன்ல இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் இம்பேலன்ஸ் டிசிஷன் எடுக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் நோட் பண்ணணும். கிளியருங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி ஓகே நிஃப்டி வந்து ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஒரு ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பிலோ ரேஞ்சு போயிருக்கு. இங்கேருந்து நியூ பிஸ்னஸ் மார்க்கெட் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நியூ பிஸ்னஸ் ஐ மீன் நியூ செல்லிங் கொடுக்கல. இந்த பிலோ ரேஞ்சில் நியூ இல்லை. அப்போ என்னது உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டெய்ல் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்ட பிறகு இதை மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கான கான்டெக்ட்டை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் இருக்க லெவல்ஸ்லாம் நான் நோட் பண்ணியிருந்தேன். நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து 23,100 அதுக்கப்புறமா வந்து அந்த 23,000 அந்த சரௌண்டிங்கு அதுக்கப்புறம் 22,800 22,800 23,000 அப்புறம் 23,100 இந்த லெவல்ஸ்லாம் பிலோவில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் டவுன்வர்ட்ஸாக உங்களுக்கு இருந்தால் இப்போ இன்னைக்கு டவுன்வர்ட்ஸாக இல்லாதனால இப்போ அந்த லெவல்ஸ் நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. நம்ம எந்த எந்த லெவல்ஸ் பார்த்தா போதும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெவல்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகே. ஸோ நேத்தோடைய மார்க்கெட் முடிஞ்ச உடனே அப்போ என்னது நேத்தோட ப்ரொஃபைல் என்ன பேக் டு பேக் பிபிஓசி ப்ரொஃபைலாக இருந்தது. அதை நான் ஹைலைட் பண்ணியிருந்தோம். பேக் டு பேக் பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ அது பேக் டு பேக் பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணணும் நோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிபிஓசி இருந்துச்சு. இந்த இடத்துலையும் பிபிஓசி இருந்துச்சு. பேலன்ஸ் வந்து ஒரே ரேஞ்சில் இங்கே பேலன்ஸ் ஆகும் லாஸ்ட் 2 டேஸ் இருந்தது. அப்புறம் இந்த ப்ரீவியஸ் டே ப்ரொஃபைலுக்கு இன்சைட் ப்ரொஃபைலாக தான் இன்னைக்கு 1 2 3 4 நேர ரேஞ்ச் 4ஆகவே இன்னைக்கு மார்க்கெட் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே. இன்னைக்கு இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்கு அபவ்ல எங்க ப்ரீவியஸா இந்த ப்ரொஃபைலுக்கும் மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கிளியருங்களா? இங்க தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இப்போ இங்க மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஃபுல்லி வாலடைல் இல்ல? இன்னைக்கு வர எக்ஸ்பைரி டே ஃபுல்லி வாலடைல். எது வரைக்கும் அவங்களால வர முடியல? இந்த ப்ரீவியஸ் உடைய ஹைக்கு பிலோல மார்க்கெட்டால வர முடியல. அதை நோட் பண்ணீங்களா? இந்த ஹைக்கு கீழே வர முடியல. கவனிச்சிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்கு உள்ளவே அவங்க விடல. மேலே மெயின்டைன் பண்றாங்க. அதே நேரத்துல நியூ இனிஷியேட்டிவ் குடுக்கல. அப்ப இது ஒரு ரேஞ்ச். இப்ப இந்த ரேஞ்சுக்கு அபோவ்ல இனிஷியேட்டிவும் குடுக்கல. ஓகேங்களா? அப்போ இவங்க இனிஷியேட்டிவ் குடுக்கல அப்படின்னா, திரும்ப ஃபேர் பிரைஸ்க்கு வருவாங்களா? அப்போ இன்னைக்கு என்ன நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சது? இனிஷியேட்டிவ் பையிங் அவங்க குடுக்கல அப்படின்னா, அவங்க மேபி திரும்பவும் இந்த ஃபேர் பிரைஸ்க்கு வந்துட்டு தென்
அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து மைண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இல்ல இன்னைக்கு நாங்க இங்க பேலன்ஸ் பண்ணிட்டோம், இந்த பேலன்ஸ்ல இருந்து நாங்க இனிஷியேட்டிவ் பையிங்கா கண்டினியூ பண்ணிப்போமா அப்படின்ற கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கணும். அப்ப அதுக்கான ஆன்சர் நாளைக்கு என்ன இருக்கு? மார்க்கெட்டு இந்த டே வந்து பிபிஓசியா இருக்கு. அப்ப இங்க ஓப்பன் ஆகி இந்த ப்ரொஃபைல டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரேலி கண்டினியூ பண்ண போறாங்களா? இல்ல பிலோல ஓப்பன் ஆயிட்டு இந்த பிபிஓசியை டெஸ்ட் பண்ணிட்டு தென் மார்க்கெட் இந்த இடத்துல இன்னொரு பேலன்ஸ் பண்ணிட்டு தென் ஃபாலோ பண்ண போறாங்களா ஏதாவது டிசைன்றது நாளைக்கு முக்கியமா நம்ம ஆக்ஷன்ல கவனிக்கணும். அப்ப அட் பிரசன்ட் என்ன இருக்கு? நியூட்ரல். அட் பிரசன்ட் மார்க்கெட் நியூட்ரல். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு யார் வரல? இனிஷியேட்டிவ் பை வரல இந்த ரேஞ்ச். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்சைட் தான். இங்க இருந்து ஒரு 300 பாயிண்ட் அப்சைட் தான். அதுல டவுட் இல்ல. ஃபர்தரா எனக்கு ரேலி இருக்குமா அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு இல்ல. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு பிபிஓசி ப்ரோல இருக்கு, இந்த இடத்துல பிபிஓசி லைன் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு லோ இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்க இருக்கு. நமக்கு நாளைக்கு ரெக்குயர்மெண்ட் என்ன? இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க 23 அந்த 500 லெவலை மார்க்கெட் கிராஸ் பண்ணி உள்ள போகணும். அப்போதான் அது பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சலான எடுத்துக்கணும். தென் வி கேன் திங்க் அப் சைடில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சப்ளை பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணலாம். ஓகே. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு இம்மீடியட் டிமாண்டாக இருக்கும். தென் இந்த இடம் இம்மீடியட் டிமாண்டாக இருக்கும். ஸோ வெரி சிம்பிளாக தான் இருக்குது கான்டெக்ட் இன்னைக்கு. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து இம்பாசிபிள் கான்செப்ட் இல்லை, பாசிபிள் கான்செப்ட் தான். பட் அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக நம்ம லேர்ன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் பீரியடில், ஓகேங்களா, ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களால் இதை நல்லாவே கற்றுக்கிட்டு பண்ண முடியும். அது முடியுன்றவங்க படித்தவங்க உங்களுக்கு ஃபீட்பேக்கும் யூடியூப்லேயும் நான் உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பை பை. சி ஆன் டுமாரோ. ஹாப்பி ட்ரேடிங். பை.